ஜனநாயகன் படம் பார்த்து தான் கண் கலங்கியது குறித்து விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் விக்னேஷ், எல்லோருக்குள்ளும் ஒரு குழந்தைத்தன்மையும் ரசிகனும் இருப்பார் என்றும், இனிமேல் முதல்வர் விஜய் திரையில் வரமாட்டார் என்று நினைக்கும் போது எழுந்த உணர்ச்சியினாலேயே தான் கண் கலங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். நான் அமைச்சராக இல்லாமல் சொல்லட்டுமா ஒன்று, இன்னொருத்தர் உதாரணம் காட்டினா அது நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன். இது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு உணர்வு. 30 வருஷமாக சின்ன பையன்லேருந்து இங்கே எத்தனையோ பேர் தளபதி ரசிகர்களாக இருப்பாங்க. சின்ன பையன்லேருந்து பார்த்துட்டு வளர்ந்துட்டு வந்தவங்க இன்றைக்கி உண்மையாலும் அமைச்சர் தான். அமைச்சரவை ஏற்று ஒரு 2 மாதம் ஆச்சு. இப்போ கடைசியாக பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு உணர்வுன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை திரையில் பார்க்கக்கூடிய ஒரு முகம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரசிகத்தன்மை இருக்கும். அப்படி ரசித்தது என் தலைவரை. நான் இப்போவும் சொல்கிறேன், தளபதி எங்களுக்கு என்றைக்கும் தளபதி தான். எனக்கு அறிமுகமாகும் போது திரையில் பார்த்து பழகின முகம், இனி அந்த திரையில் இனிமேல் வரமாட்டார்னு நினைக்கும் போது ஆனால் அது எப்படி எனக்கு வீடியோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னை அறியாமல் வந்தது தான். இது அறியாமல் வரதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விவாத பொருளை என்ன பிரயோஜனம் இப்போ நாட்டுக்கு இல்லை. இதை பற்றி விவாதிக்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.